எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாவித்திரி கோவிந்தராஜன். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, கருணக்கிழங்கு வச்சு ஒரு மசியல் தான் பண்ண போகிறோம். கருணக்கிழங்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவ குணம் இருக்குது. ஆனால் அது உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூடங்க. இந்த பைல்ஸ் பேஷண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வாரம் ஒரு முறை செஞ்சு சாப்பிடும்போது பைல்ஸ் தொந்தரவெல்லாம் கம்மியாகுதுன்னு சொல்கிறாங்க. வாங்க அதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். கருணக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இது நல்லா கழுகி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து குக்கரில் தண்ணி சேர்த்து 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த கிழங்கு வந்து கொஞ்சம் அரிக்கும், அதனால நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு காய் 3 கிலோ தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரு 2 விசிலுக்கு வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்துருச்சுங்க. வெந்து தோல் பாருங்கள் இப்படி வரணும். அது 2 விசில் விட்டு எடுத்ததுனால நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம உரித்து எடுத்துக்கணுங்க. தோல் உரித்து எடுத்துட்டு இந்த மாதிரி எல்லாமே நம்ம உரித்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி தோலெல்லாம் உரிச்சிட்டுங்க. இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு மேஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மத்து இருந்தால் மத்தில் கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மேஷ் பண்ணி பாருங்கள். மேஷ் பண்ணி நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணுங்க. இப்போ இது தாளித்து விட்டுறலாங்க. நம்ம தாளிக்கிறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறோங்க. நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா இனி ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. வெந்தயம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை இது கூட சேர்த்துக்கலாங்க. பூண்டு வந்து ஒரு 5 பல் எடுத்துங்க. அதை வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டும் நல்லா வதங்கி வரட்டுங்க. கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், வெங்காயம் பூண்டு இந்த அளவுக்கு ப்ரௌன் கலர் வந்தால் போதுங்க. தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு தக்காளி பழம் எடுத்து நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை இது கூட நம்ம சேர்த்துக்கலாங்க. தக்காளி பழத்தோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வதக்கி விடலாங்க. தக்காளியோட பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. குழம்பு மிளகாத்தூள் எடுத்துருக்குறேங்க. குழம்பு மிளகாத்தூள் நான் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துருக்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சங்காய் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கிறேன். இப்போ இதை கூட சேர்த்துக்கலாங்க. புளி தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணுங்க. ஏன்னா இந்த கிழங்குக்கு வந்து அரிப்புத்தன்மை இருக்கிறதுனால புளி கொஞ்சம் நான் ஜாஸ்தியாக சேர்த்தும் போது அந்த கிழங்கு வந்து அரிக்காதுங்க. இப்போ இதுக்கு தேவையான தண்ணியெல்லாம் சேர்த்துக்கலாங்க. இருக்குது. இப்போ இதெல்லாம் இப்படி உடச்சி உள்ளே போட்டுக்கோங்க. இந்த கிழங்கெல்லாம் இதுக்குள்ளே குழம்புக்குள்ளே உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் அது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா கலக்கி விட்டுட்டுங்க. ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. இந்த அளவுக்கு கெட்டியானா போதுங்க. இப்போ டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கிறேன். கருணக்கிழங்கு மசியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாங்க. கருணக்கிழங்கு மசியல் ரெடி ஆயிடுச்சுங்க.